ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 28 ஏப்ரல் 2024। जो भी बात सामने आए तो ये लक्ष्य रखो कि एक सेकंड में बदल जाए। எந்த ஒரு விஷயம் எதிரில் வந்தாலும் சரி, இது ஒரு வினாடியில் மாறிவிட வேண்டும் என்ற லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள்। जो भी पुराने संस्कार है और पुरानी नेचर है वह बदलकर ईश्वरीय बन जाए। எந்த ஒரு பழைய சமஸ்காரம் மற்றும் பழைய சுபாவமாக இருந்தாலும் சரி, அதை மாற்றிக்கொண்டு ஈஸ்வரிய சுபாவம் அல்லது ஈஸ்வரிய சமஸ்காரமாக அது ஆகிவிடட்டும்। நமக்கு முன்னாடி வரக்கூடிய விஷயங்களை நாம எதிர்கொள்வதற்கு, அவற்றை கையாள்வதற்கு பாபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னா, பழைய சுபாவ சமஸ்காரங்களை ஈஸ்வரிய சுபாவ சமஸ்காரங்களாக மாற்றிவிடுங்கள் என்று சொல்றாரு। कोई भी पुराना संस्कार पुरानी आदत न रहे। எந்த ஒரு பழைய சுபாவமோ பழைய சமஸ்காரம் பழைய பழக்க வழக்கங்களோ இருக்க வேண்டாம்। அது ஈஸ்வரிய பழக்கமாக, அதாவது ஈஸ்வரிய குலத்தினுடைய அல்லது ஈஸ்வரனின் குழந்தையாக ஆன பிறகு அவர் எப்படியெல்லாம் நம்மை இருக்க வேண்டும்னு சொல்றாரோ அதற்கு ஏற்றார் போன்ற பழக்கமாக அல்லது சுபாவமாக சமஸ்காரமாக இருக்கட்டுமே தவிர பழைய கலியுகத்தினுடைய சுபாவ சமஸ்காரமாக இருக்க வேண்டாம்। आपके परिवर्तन से अनेक लोग संतुष्ट होंगे। தங்களுடைய இந்த மாற்றத்தின் மூலம் அநேக மனிதர்கள் திருப்தி அடைவார்கள்। सदैव यही लक्ष्य रखो कि हमारी चलन से कोई को भी दुख न हो। சதா இந்த லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள், எனது நடத்தையின் மூலம் யார் ஒருவருக்கும் துக்கம் என்பது அனுபவம் ஆகக்கூடாது। எனது நடத்தையின் மூலம் யாருக்குமே துக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற லட்சியத்தை சதா தனக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள்। இந்த ஒரு லட்சியத்தை நாம வைத்தோம் என்றால், நம்முடைய கர்ம கணக்குகளின் மீது கவனம் இருந்தது என்றால், பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலே நாம வெற்றி அடைஞ்சிடலாம்। அதனால என்னுடைய சுபாவ சமஸ்காரங்கள் எல்லாமே ஈஸ்வரிய குலத்தினுடைய சுபாவ சமஸ்காரங்கள், பழக்கங்கள் இதற்கு ஏற்றாற் போல இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும்। அப்படி இல்லை என்றால் அதை நாம மாற்றிக்கொள்ளணும்। இதை நாம செய்வோம்। நன்றி பாபா. ஓம் சாந்தி।